கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செய்தியாளர்களிடம் அவர் பேசியவற்றை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். ராசிமணல் அணை கட்டினால் கடலுக்கு செல்லக்கூடிய காவிரி நீரை மேட்டூர் நிரம்பிய பிறகு ராசிமணலில் தேக்கி விவசாயத்திற்கு மேட்டூர் அணை மூலமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற நோக்கோடு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1963 ராசிமணல் அணை கட்டுவதற்கு கல் நாட்டியிருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசுகள் இந்த அணை திட்டத்தை கைவிட்டு விட்டது. இன்றைக்கு 2.5 லட்சம் கனஅடி தண்ணீர் கடலில் செல்லுகிற போது ராசிமணல் அணை கட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஆணைய தலைவர் கடந்த வாரம் எங்களிடத்தில் ராசிமணல் அணை கட்டுவது ஒன்றுதான் சாத்தியமானது, மேகதாட்டை மத்திய அரசு விரைவில் நிராகரித்துவிடும். எனவே ராசிமணல் அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்தால் ஆணையம் பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ராசிமணல் அணை கட்டுமான பணியை உடனடியாக துவங்க வேண்டும். மறுத்தால் ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் மிகப்பெரிய போராட்டத்தை தீவிரப்படுத்தும் என எச்சரிக்கிறேன். கொள்ளிடத்தில் சென்று கொண்டிருக்கிற தண்ணீர் உபரி நீர் நின்ற பிறகு ஆறு வறண்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி குடித நீருக்கே வழி இல்லாமல் கொள்ளிடம் இரு கரைகளிலும் இருக்கிற மக்கள் அவதிப்படுகிறார்கள். எனவே 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்தில் கதவணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கி வைத்தால் கோடை வரையிலும் நிலத்தடி நீரை பாதுகாக்க முடியும். இந்த பகுதி குடிநீர் பாதுகாக்கப்படும். எனவே உடனடியாக கதவணைகள் அமைக்க திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல வீராணம் ஏரி மிகப்பெரிய ஏரி, சென்னைக்கு குடிநீர் 40% வீராண ஏரி வழங்குகிறது. ஆனால் அதனுடைய மொத்த கொள்ளளவு 25% அளவிற்கு மட்டுமே தான் நீரை சேமிக்கும் தகுதியை பெற்றிருக்கிறது. 75% நீர் கொள்ளளவை நான் தகுதியை இழந்து விட்டது. அந்த ஏரி உடனடியாக தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.